நடிகர் சமுத்திரக்கனி நடிக்கக்கூடிய திரு மாணிக்கம் என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சமுத்திரக்கனி அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் திருமாணிக்கம். இந்த திரைப்படம் வழக்கம்போல் தந்தையை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. இதற்கு முன்பும் பல தந்தை வேடங்களில் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் நடித்திருப்பார். மேலும் அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட தந்தையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. மேலும் இதில் பல்வேறு விதமான கதை கருக்கள் கொண்ட திரைப்படமாக இருக்கின்றது. பொதுவாக ஒரு திரைப்படத்தில் திரைக்கரு என்பது ஏதாவது ஒரு விடயத்தை மையப்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை பொதுமக்களுக்கு கூற வருகின்றார்கள். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது என்று. மேலும் இந்த திரைப்படத்தை இயக்குவது நந்தா பெரியசாமி என்ற இயக்குனர் தான். இந்த திரைப்படத்தை புரொடக்ஷன் கம்பெனி ஜிபிஆர்கே சினிமாஸ். மேலும் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் செய்வது ஜிபி ரேகா ரவிக்குமார், சிந்தா கோபால் கிருஷ்ணா ரெட்டி, ராஜா செந்தில் போன்றவர்கள் இந்த திரைப்படத்திற்கு ப்ரொடியூஸ் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படத்தில் பி சமுத்திரக்கனி அவர்களுடன் இணைந்து பாரதி ராஜா, அனன்யா, தம்பிராமையா, இளவரசு, நாசர், சின்னி ஜெயந்த், வடிவுக்கரசி, கிரேசி, கருணாகரன், சுலிக்குமார், சந்துரு, சாம், ஸ்ரீமான் மற்றும் பலர் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்து கலக்கியிருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் பல்வேறு நடிகர்களை கொண்ட திரைப்படமாக இருப்பதால் அனைவருக்கும் சிறந்த நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் லிரிக்ஸ் என்று கூறினால் ஸ்நேகன், ராஜமுருகன், இளங்கோ கிருஷ்ணன், சொருகோ போன்றவர்கள் இந்த திரைப்படத்தின் லிரிக்ஸாக இருக்கின்றார்கள். ரிட்டன் டைரக்டட் பை நந்தா பெரியசாமி, மியூசிக் விஷால் சந்திரசேகர் தான் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை இசைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டூப் சுகுமார், எடிட்டர் குணா, ஆர்ட் டைரக்டர் சாஹு, எடிட்டிங் சூப்பர்வைசர் ராஜா சேதுபதி, டைரக்டர் டீம் சுபாஷ், சதீஷ் பாலா, கார்த்திக், காமராஜ் போன்றவர்களின் பல்வேறு முயற்சியில் பல்வேறு உழைப்பின் பின்னணியில் இந்த திரைப்படம் உருவாகிறது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. திரைப்படத்தை பொறுத்தமட்டில் நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு மிக முக்கிய கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சமுத்திரக்கனி அவர்களுக்கு அனன்யா அவர்கள் ஜோடியாக நடித்திருப்பதால் இந்த திரைப்படம் என்பது அனைவராலும் ரசித்து ஒரு காதல் காவியமாகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், இது குடும்ப பாங்கான படமாக இருக்கின்றது. இவர்களுக்கு 2 குழந்தை இருக்கின்றது. இதை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல விடயங்களை ஒன்று கோர்த்த ஒரு முத்துமணி மாலையாக இந்த திரைப்படம் திரு மாணிக்கம் இருக்கப் போகின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் இந்த திரைப்படம் திரையிட்ட பிறகு எந்த அளவிற்கு நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டை கொடுக்கின்றது. மேலும் தமிழ் திரையுலகில் மீண்டும் சமுத்திரக்கனி அவர்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு உதவுகிறது என்பது இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு நம்மால் கூற முடியும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்பொழுது திரைக்கு வருகிறது என்பது குறித்து. திரைப்படம் வருகின்ற 2024 டிசம்பர் 27ஆம் தேதி வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது திரைப்படக்குழுவின் ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை போன்று பல்வேறு திரைப்பட ட்ரெய்லர்களை நீங்கள் டீகோட் செய்த காணொளிகளை காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை தமிழா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.